ஹே எவ்ரிவன், நம்ம சோலார் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் எல்லா பிளானட்ஸ்க்குமே சென்டரில் இருக்குது. அந்த சூரியனை சுற்றி தான் மற்ற எல்லா பிளானட்ஸுமே ஆர்பிட் ஆகிட்டு இருக்கு, அதாவது சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூரியன் தான் சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம். அப்படி இந்த உயிருக்கே ஆதாரம் இருக்கிற சூரியனை பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அதாவது 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் தான் சென்டர் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டத்தோட நடுவில் அதுதான் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா பிளானட்ஸை கம்பேர் பண்ணும்போது சூரியன் ரொம்ப 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 பெருசு. அண்ட் சூரியனை தான் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறதுனால அதை ஹார்ட் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரியன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்துக்கே ஒரு இதயம். அண்ட் இந்த சோலார் சிஸ்டத்துலேயே இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட் நம்ம சூரியன் தான். சூரியன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்துலேயே அதிக வெயிட்டான ஒரு பொருள். ஸோ 99.87% ஆஃப் அந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் தான் இந்த சோலார் சிஸ்டத்துலேயே தாங்கிட்டு இருக்கு. மிச்சக்கிற 0.14% தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி இன்க்ளூடிங் மற்ற பிளானட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் சேரும். அண்ட் சூரியனோட அது ஒரு டயமீட்டர் பார்த்தீங்கன்னா எர்த்தோட டயமீட்டரோட கம்பேர் பண்ணும்போது 109 டைம்ஸ் அதிகம், அதாவது 109 மடங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டயமீட்டர்ஸ் கொண்டது. அண்ட் சூரியனுக்குள்ளே நம்மளால் 1 மில்லியன் எர்த்ஸ் 10 லட்சம் உலகங்கள் 10 லட்சம் பூமியை நம்மளால் சூரியனுக்குள்ளே அடைக்கிற முடியும். சூரியன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெப்பத்தை வெளியிட்டுருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த சூரியனோட வெப்பம் எவ்வளோ தான் இருக்கும். ஸோ சூரியனோட அந்த ஒரு சர்ஃபேஸில் இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட். 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட் அதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டுமே. ஸோ அதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய லேயர்ஸ் போதில்ல. ஸோ அதோட கோர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 27 மில்லியன் டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 2,70,00,000 டிகிரி ஃபாரன்ஹீட்ஸ் அதோட கோர் டெம்பரேச்சர். சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மில்கி வே, நம்ம சோலார் சிஸ்டமே இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளே தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சன், அதாவது சூரியன். ஸோ இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளே 100 பில்லியன் ஸ்டார்ஸ்க்கு மேலே இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டார் தான் நம்ம சூரியன். ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் 1 சேர்ந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு இயர்லி ஸ்டேஜ், சின்ன வயசு சூரியன் இது. ஸோ சின்ன வயசு ஒரு ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனை சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் 2 ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எல்லாமே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட் டார்ஃப் நிலையில் இருக்கும். அதாவது இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளில் ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட்டாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரெட் ஜெயிண்ட்டாக மாறும். ஸோ அந்த ரெட் ஜெயிண்ட் டைமில் இப்போ இருக்கிறத விட அதிகப்படியான வெப்பத்தை அது ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சி கடைசியில் அது ஒரு ஒயிட் டார்ஃப் நிலையை ஆரம்பியும். ஸோ ஒயிட் டார்ஃப் நிலைக்கு சூரியன் வரும்போது நம்ம பூமியோட சைஸ் அளவுக்கு அது ரொம்பவே சின்னதாயிரும். அதுக்கு அடுத்து தான் அது கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ஃப் அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறும். அப்போ அதில் எந்த ஒரு ஹீட்டு எந்த ஒரு வெப்பமே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம ப்ளூட்டோ மாதிரி எப்படி இந்த ஒரு உரைச்சி போன கிரகம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி சூரியனே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ஸ்டாராக மாறிடும். நம்ம சூரியன் நம்ம சோலார் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்கி வேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த மில்கி வேக்குள்ளே இருக்கிற நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னை சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம சன்னை சுற்றி தான் நம்ம எல்லா பிளானட்ஸுமே வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மில்கி வே கேலக்சியோட அந்த ஒரு கோர் பார்ட்டை சுற்றி தான் நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. கரெக்டாக சொன்னால் நம்ம சூரியன் அந்த சோலார் சிஸ்டத்தோட கோரை சுற்றி வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரெவல்யூஷன் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை சுற்றி முடிக்கிறதுக்கு 365 நாள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த கேலக்டிக் கோர், அதாவது கேலக்சியோட அந்த ஒரு கோரை வட்டம் அடிக்கிறதுக்கு 25 மில்லியன் வருஷங்கள், 25 மில்லியன் லைட் இயர்ஸ் எடுத்து 25,000 லைட் இயர்ஸ், அதாவது 25,000 லைட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது அது ஒரு ரெவல்யூஷனை முடிக்கிறதுக்காக. ஸோ இது வரைக்கும் நம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா கேலக்டிக் கோர்லேருந்து 20 டைம் இதோட ஒரு ரெவல்யூஷனை முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு எவ்வளோ வயசாகும்னு நினைக்கிறீங்க? ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா உருவாகி இதோட 4.6 பில்லியன் இயர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4.6 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சோலார் நெபுலா, அந்த ஒரு நெபுலாவோட ரியாக்டர்னால தான் நம்ம சூரியனே பார்த்தீங்கன்னா அந்த சோலார் நெபுலாலேருந்து உருவாயிருக்கு. ஸோ அப்படி உருவானதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் ரொம்ப ரொம்ப எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நமக்குமே நிறைய வெப்பங்களை கொடுத்துட்ருக்கு. இன்னும் 5 பில்லியன் வருஷத்துக்கு தேவையான ஹீட் இந்த சூரியனுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியில் ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. நம்ம அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஃபோட்டோஸ்பியர் மாதிரி ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன்லேயுமே அது ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்குது. சூரியனோட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஏகப்பட்ட லேயர்ஸ், அதில் ஒன் ஆஃப் தி லேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா கோர் மேண்டல் கிரஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுலேருந்தே இதுலேருந்தே வந்துடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சன்னுக்குள்ளே இந்த கோர் பார்ட் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கோர் பார்ட் செம்ம ஹீட்டான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சூரியனுக்கு இன்னும் ஒரு கோர் பார்ட் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் ஜோன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மேல் லேயரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கன்வெக்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மேல் லேயரில் இருக்கிறது தான் சோலார் அட்மாஸ்பியர். அது இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஹீட் ரியாக்ஷன் நடக்கிறது எல்லாமே இந்த ஒரு சோலார் அட்மாஸ்பியரில் தான். ஃபோட்டோஸ்பியர் அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரோமோஸ்பியர். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஒரு ஹீலியம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நடந்து அதன் மூலமாக நமக்கு வெளிச்சமும் அந்த ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகி இது வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது, அதோட பேர் தான் கொரோனாவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த சோலாரோட மேல் பகுதி, அந்த சோலார் ஃப்ளார்ஸோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஒரு லேயர் தான் பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் சோலார் ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவாகும். அதாவது சூரியன்லேருந்து ஏகப்பட்ட அந்த வெப்பங்கள் எல்லாமே வெளியே கதிர்வீச்சு மாதிரி அடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கொரோனா லேயரில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி காற்றடிக்கும் நல்ல ஹெவியான காற்றடிக்குமோ அந்த மாதிரி அங்கே சூரியன்லேயும் பார்த்தீங்கன்னா சோலார் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சில ரேடியோ ஆக்டிவ் அந்த ஒரு சோலார் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது கொரோனா லேயர்லேருந்து வர ஒரு அவுட்ஃப்ளோ கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கொரோனான்ற லேயர் பார்த்தீங்கன்னா கேட்டோடனே உங்களுக்கு கொரோனா வைரஸ் தான் ஞாபகம் இருக்கும். பட் லெட்டினில் கொரோனான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரௌன், அதாவது அந்த கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கிரீடம் தான், அந்த கிரீடத்துக்கான அர்த்தம் தான் லெட்டினில் பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூரியனுக்கு அந்த கொரோனா லேயர் ஒரு கிரீடம் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நம்ம சூரியனை சப்போஸ் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இங்கே தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு சூரியனில் விசிபிளாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்பியர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சதுக்கு பற்றி நான் விஷயத்தையுமே சொல்லிட்டேன். சூரியனை பற்றி உங்களுக்கு எதனா வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.